ஹாய் நண்பர்களே, வாட் ஐ ஈட் இன் அ டேயில் இன்றைக்கி மார்னிங் என் பசங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு பிரெட் சாண்ட்விச் கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அவங்களுக்காக நம்ம இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 4 பிரெட் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் ஆனியன், குக்கும்பர், சீஸ் எடுத்துக்கிட்டு துருவிக்கிட்டேன். எடுத்துகிட்டு ப்ரெட்டில் ஒரு பக்கம் வந்து சில்லி சாஸ், இன்னொரு பக்கம் டொமேட்டோ சாஸ் ரெண்டும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த ஆனியன், குக்கும்பர் அண்ட் துருவி வச்சுருந்த சீஸையும் சென்டராக வச்சுட்டு நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து என்னோடய ஸ்டைல் ஆஃப் சாண்ட்விச். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். சாஸ் வச்சுட்டு சாப்பிடலாம். மார்னிங் சாப்பிட்லனாலும் நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் எப்பவுமே அப்படி தான் செய்வேன். இன்றைக்கி என் பசங்களுடைய அதனால் நான் மார்னிங்கே செஞ்சு கொடுத்தேன். லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் சாம்பார் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த சென்னாங்குன்னி கேட்டிருந்தாங்க என் ஹஸ்பண்ட். ஸோ சென்னாங்குன்னி பண்ணேன், சென்னாங்குன்னி ஃப்ரை பண்ணேன். ஸோ சாம்பாருக்கு கருவாடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இந்த சென்னாங்குன்னிலாம் வந்து நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும், அப்போ தான் வந்து டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேருக்கு இது வந்து இது பிடிக்காது. பட் அது செய்கிற பக்குவத்தில் செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். பசங்களும் சாப்பிட்ருவாங்க. ஏன்னா இது வந்து நம்ம எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடணும், நல்லா கிறிஸ்பாக ஆகிடும். அதனால் வெங்காயம் தக்காளியோடு அதை ஃபுல்லாக அப்படியே மெர்ஜ் ஆகிடும். பார்த்தாவே தெரியாது, அது ஒரு கருவாடுனே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஸோ தென் நாங்கள் வந்து ஒரு ஆம்லேட் ஒன்று போட்டுட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நல்லா சாம்பாரும் சென்னாங்குன்னி ஃப்ரை, அப்புறம் வந்து ஒரு எக் ஆம்லேட், கொஞ்சம் மேங்கோ இருந்துச்சு, அதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. அதை விட முடியுமா நம்மளால்? ஸோ அதில் ஒரு மேங்கோவில் ஒரு பீஸ் வச்சுக்கிட்டு அப்பளம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி லஞ்சு நாங்கள் ரொம்ப சிறப்பாக முடித்தோம். நல்ல ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஆனால் இந்த ஃபுல் லஞ்ச்லேயுமே நம்ம சைட்ஸ் தான் எப்பயுமே நல்லா பேசும். நம்ம மெயின் டிஷ் நல்லா இல்லைன்னா கூட சைட் டிஷ் நம்ம வந்து அதுக்கு மேட்சிங்காக காம்போவாக பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நைட்டுக்கு தக்காளி சட்னியும் தோசையும் தான் பண்ணேன்.